அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 8 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை திருத்தியை திதி இன்று நண்பகல் 12:15 மணி அளவு வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. திருவோண நட்சத்திரம், வியாக்காத நாம யோகம், கரசை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு சிரவண விரதம். அதாவது இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுல அந்த திருவோணத்தினுடைய பெயர் தான் சிரவணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிரவண விரதம்னு சொல்கிறது. இன்றைய நாளில் திருத்தியை திதின்றது நண்பகல் 12:15 மணி அளவு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்கிறது. இன்றைக்கு சதுர்த்தி விரதம். பொதுவாக விரதங்கள் அனுஷ்டிக்கிறது, பண்டிகைகள் கொண்டாடுறது, இது போல் விஷயங்கள்லாம் உற்சவங்கள், திருவிழா, கோவில் சம்பந்தமான ஒரு விழாக்கள் இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றளவும் கடைபிடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இன்றைய நாள் சதுர்த்தி விரதமாக இருக்கிறது. சதுர்த்தியில் 2 சதுர்த்தி வரும் இல்லையா? அது வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் வர்றதுனால விசேஷம். தேய்பிறை சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரும்போதும் செவ்வாய்க்கிழமையில் வரும்போதும் விசேஷம். மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிற மாதிரி அது விசேஷமானதாக இருக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை சதுர்த்தி வருது. யாரெல்லாம் ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய கடன், நோய், பகையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து விடுபடுவதற்கு விநாயக பெருமானை இன்றைய நாளில் பூஜிக்கலாம், வேண்டலாம், விரதம் இருந்து வழிபடலாம். அடுத்து இன்றைக்கு சிரவண விரதம். இந்த விரதத்தினால நமக்கு நல்ல நோய் நொடி இல்லாத தேக ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல திருமண வைபவங்கள் நடக்கும், திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல தொழில் அமையும். இப்படியாக இதெல்லாம் பலன். ஆனால் நம்ம வழிபாடு, பக்தி மார்க்கம், ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது நமக்கு வழிபடுவதே ஒரு பலன்தான் அப்படின்றதான் பிரதானமாக சொல்லப்படுகிறது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் திவ்யமான ஒரு தரிசனம் கிடைக்கிறது. இன்றைக்கு போய் அப்படியே பெருமாளை பார்க்குறோம். அந்த சிரவணத்தன்னைக்கு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பிராப்தம் அது. நான் என்ன புண்ணியம் பண்ணோன்னா இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கிடச்சிதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதுவே ஒரு பலன் தான். வழிபடுறதே பக்தி, முதல்ல ஆன்மீகம், அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஈடுபாடே ஒரு பலன் தான். பக்தி செலுத்துறதே ஒரு பலன் தான். ஆலயத்திற்கு போகணுன்னாலே அது ஏதோ ஒரு பிராப்தம் இருந்தால் தான் போக முடியும். அதுவே ஒரு பலன் தான். தரிசனம் கிடைக்கிறதுனாலே ஒரு பலன் தான். அதை தாண்டி நம்ம இது போல் ஒரு மனதில் என்ன இருந்தாலும் நம்ம மனுஷ பிறவி இல்லையா? அப்போ ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் இது போல் போய் நல்ல வழிபாடு செய்யும்போது அது எனக்கு சரியாக போயிடணும் பகவானே அப்படின்றது. அதுபோல் ஒரு குழந்தை தாயிடத்தில் தானே போய் எதையும் கேட்கும், தந்தை இடத்தில் தானே போய் எது வேணும்னாலும் கேட்கும், பிரச்சனைனாலும் சொல்லும். அதுபோல் போய் நம்ம இறைவனிடத்தில் சொல்கிறதுன்றது. மிகப்பெரிய ஒரு அதிகாரியை பார்க்குறோம், நம்முடைய தொகுதிக்கு ஒரு அரசியல் தலைவர் வரார், ஒரு எம்எல்ஏ, மந்திரி, பிரதானி வரார், மாவட்ட செயலாளர் வரார் அப்படின்னு சொன்னால் அவரிடத்துல போய் கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம்ல. அதுபோல் தான் நம்ம கோவிலில் சுவாமி இடத்துல கேட்குறோம். அதனால் இதுபோல் கேட்குறதோ, வழிபடும் போது நேர்த்தி கடன்கள்னு சொல்லி வேண்டிக்கிறதோ இதெல்லாம் தவறே கிடையாது. கடவுள் நிறைவாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார். இந்த நாள் விநாயகப் பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவோம். அடுத்து இன்றைய நவகிரகங்களையே பார்ப்போம். மிதுன ராசியில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு சந்திரன் சுகாதிபதி ஜீவனச்சானத்தில் இருக்கார். அந்த 4ஆம் இடத்தை அவர் பார்க்குறார், சுயச்சாரத்தில் இருக்கார். அதனால் இந்த நாள் வேலையில் ரொம்ப திருப்தியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களோட வேலைகளை நல்லபடியாக செய்வீங்க, நல்ல பெயர் கிடைக்கும். இன்றைய நாளின் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும், கடமைகளெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும், மனநிறைவோடு இருக்க முடியும், தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருப்திகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. 9ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருந்து குரு பார்வை பெறுவதனால உங்களுடைய தந்தை மகிழும்படியாக படிக்கிறது, ஒழுக்கமாக இருந்து நல்ல பெயரை எடுத்து அவருக்கு கொடுக்கறது. யாரோட பிள்ளை இவர் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது கேட்பாங்க, கெட்டதை பண்ணாலும் யார் பிள்ளைன்னு கேட்பாங்க.
அப்படியாக இன்றைக்கு நல்ல விஷயத்தை பண்ணி தந்தை மகிழும்படியாக இன்றைய நாளில் நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல பாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நடந்து கொள்வீங்க. நல்ல பலன் இன்றைக்கு கிடைக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பரணியில் பிறந்தவர்கள் நிதானம், கவனம், பொறுமை, இதனால் நல்லது நடக்க பெறுவீங்க. கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு வேலை மூலமாக சலுகைகள், பண வரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரிஷபராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய சஞ்சாரம். அதில் ராசியாதிபதி சுக்கிரன் ஒருவர் இருக்கார். கடினமான இலக்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இது. ரொம்ப ஈஸியாக எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாத ஒன்றை செய்கிறதுக்கான காலம் இது இல்லை. சவால் மிகுந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அது என்னென்னா பணத்தில் கிடையாது, அது வந்து உங்கள் வேலையில், நீங்கள் படிக்கிறதில்ல, கடமையாற்றுறதில்ல. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த நாளில் ஒரு முக்கியமான பிரச்சனையை, மற்றவங்களால் செய்ய முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு தீர்வு காண உங்களால் முடியும். நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் ரொம்ப சிறந்த செயல்பாட்டிற்காக பலன் பெறக்கூடிய, பெயர் பெறக்கூடிய நபராக உங்களால் திகழ முடியும். படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளை விட அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சிறந்த தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெறுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது. கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெளிவாக, திறமையாக இருந்து நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்க போகிறீங்க. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம், கட்டுப்பாடு தேவை, சகிப்புத்தன்மை தேவை. எதிர்மறை எண்ணங்களோ அல்லது தடை இடையூறுகளோ இருந்தால் சலித்து விடக்கூடாது. அந்த விரக்தி நிலைக்கு போகக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்க இல்லையா, சட்டுன்னு மனம் உடஞ்சி போயிடுறது அப்படின்ற நிலைக்கு போகாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைய நாளில் காணப்படுவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ராசியில் குரு, ஜென்மகுரு காலமாக இருக்குது. 7ல் செவ்வாய் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கிறது ஒரு ஆறுதல். அப்படியாக இந்த காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது, டஃப்பாக இருக்குது. அதில் இன்றைக்கு 8ல் சந்திரனும் இருக்கார். குரு அந்த கிரகங்களெல்லாம் பார்க்கறதுனால ஒரு பயம் ஏற்படலாம். உங்களுக்கு வந்து மனசில் முதல்ல சரியாக நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் வரலாம், கேள்வி வரலாம், குழப்பம் வரலாம். கடைசியில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அதற்கு பாடுபட வேண்டியது இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 8ல் சந்திரன் இருந்த போதும் கூட உங்களுடைய உறுதி துணையாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்காக எல்லா சவால்களையும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பொறுமையாக, நிதானமாக இருக்கணும். குருவுடைய தன்மையில் நல்லதையே பார்க்குறது, யாராவது தேவையில்லாமல் வம்புக்கு வந்தால் கூட சரி அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு புறந்தள்ளிட்டு நீங்கள் வேறு பக்கம் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு செய்வீங்க. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. சுறுசுறுப்பாக இருக்கலாம், தேக ஆரோக்கியம் இருக்கும், மனதில் தெளிவு இருக்கும், உற்சாகம் இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும். பெண்மணிகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். கல்விக்குண்டான வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் இன்றைய நாளில் நடக்கப் போகிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா நல்ல ஜாதகம் இன்றைய நாளில் வந்து சேரும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நிதானமாக இருந்து பலனடையக்கூடிய நாளாக இருக்குது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இது கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. மற்றவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, தெரியாததை தெரியாது என்று சொன்னால் கற்றுக்கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதாவது அஷ்டம சனியும் ஜென்மகேதுவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்கிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கிறது. நீங்கள் வந்து ஒரு துறையில் ரொம்ப ஈடுபாடு காண்பிக்கிறதுனால
அதுக்காக நிறைய தியாகம் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்கிட்டீங்க, ஒரு கலை வித்தையை கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களை இப்போது காப்பாற்றப் போகிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல விஷயம், ஒரு முன்னேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீய விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே தலை காட்டுற மாதிரி இருக்கும். சபலம் ஒரு விஷயத்தில் ரொம்ப டக்குன்னு ஆசைப்படுறதுன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா கொஞ்சம் பின்னடைவு. அதை தவிர்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு, உன்னதமான பலன், முன்னேற்றம் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல வாகனம் வீடு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. 4ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. இப்போ இல்லைன்னா எப்போன்ற மாதிரி நீங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இப்போ நிறைய வீடுகளை போய் பார்த்துட்டே இருக்கலாம். மார்கழி மாதம்லாம் பாருங்கள், ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் கூட தப்பு கிடையாது. நீங்கள் குடி புகிறது தான் வந்து தையில் போகணும். அப்போ வீடு பார்த்துட்டே இருங்க. வாகனங்கள் வாங்கணுன்னா பார்த்துட்டே இருங்க. வெளியூருக்கு போகணுன்னு சொன்னால் அதற்கான முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சாற்றலும் கல்வியும் கை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து உறவினர்கள், உறவுகள், உடன் இருக்கக்கூடியவர்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடணுன்ட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும், செலவு பண்ணணும், பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சிறந்த நல்ல பலனை அடைய போகிறீங்க. முன்னேற்றம் இருக்கிறது. ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கம் எப்படியோ வந்துடுச்சுன்னா அதை விடுவதற்கான முயற்சியை இப்போ செய்யலாம். அதற்கான வைராக்கியம் உங்களுக்கு உண்டாகும். துளாராசி என்பர்களே, இந்த நாள் வந்து தம்பியுடையான் படைக்க அஞ்சான்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கக்கூடியவர்கள் உதவுவார்கள், சகோதரர்கள் உதவுவார்கள், சகோதரர்கள் போல் நீங்கள் பாவிக்கக்கூடியவர்கள் உடன் இருந்து உதவுவார்கள். காரிய ஜெயம் உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். எடுத்த முயற்சியில் நீங்கள் உறுதியாக இருந்து காரியங்களை சாதிக்க போகிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க, பயன்படுத்திக்கங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, வழிகாட்டுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியாட்கள், வெளிநபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களால நல்லது நடக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் மீதும் பெற்றோர் மீதும் பொறுப்புகள் அதிகமாகும். செலவு நல்ல செலவுகளாக செய்ய வேண்டியது இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு பற்றி அதிகமான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். எப்படி நிறைய பொருளை ஈட்டுறது அப்படின்றத சிந்திப்பீங்க. அதற்கு என்ன வழிகள் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. உங்களுடைய வேலை நேரம் போக ஏதாவது செய்ய முடியுமா? இப்போ இருக்கிற பிஸ்னஸில் வேறு எதையாவது செஞ்சு இன்னும் கொஞ்சம் வருமானம் பெற முடியுமா? அல்லது வெளிநாடு போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வரலாமா? இப்படியாக நீங்கள் சிந்திப்பீங்க. அந்த சிந்தனை வரக்கூடியவர்களுக்கு நல்ல தீர்வும் தெரிய வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பாடுபட்டு பலனடையக்கூடிய யோகம் இருக்கிறது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான விஷயங்கள் கை வந்து சேரப்போகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிக்கிறது, ஒரு ட்ரைனிங் போகிறது, எதையாவது கற்றுக்கிறது, அதை செஞ்சு எதிர்காலத்தில் அதனால் பலனை அடைவீங்க. தனுராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து உங்களுக்கு மன நிறைவு, நிம்மதி, திருப்தி இதெல்லாம் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாளில் நடக்கும். பிடித்த இடங்களுக்கு போகிறது, பிடித்த நபர்களை பார்க்குறது, மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை அந்த ஜாதகம் முதலாக வந்து சேர்றது, இதெல்லாம் உண்டு. தம்பதிகளுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து நிறைவை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும். நிறைவுனா மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்றைய நாளில் அதிகமாக கிடைக்காது. ஓய்வு குறைவாக இருக்கும். உங்களுடைய ஓய்வை குறைத்து கொண்டு பாடுபட்டு உங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர்களுடைய ஹெல்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும், நல்லா படிக்க முடியும், சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நல்ல பலன் கிடைக்கும். செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். கெஸ்ட்டு வருவாங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைய நாளில் நீங்கள் கோவில் குளங்களுக்கோ வெளியிடங்களுக்கோ போவீங்க. செலவு உண்டாகும். ஆனால் பரவாயில்ல, செலவு செஞ்சாலும் கூட ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடச்சிது, மனசுக்கு அமைதி கிடச்சிது, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்சம் பொழுது போக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு பிரேக்.
அப்போ செலவு பண்ணி அதை நீங்கள் செய்கிறது. அப்போது கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் செலவு செஞ்சீங்க அப்படின்றது. மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தது, வழிகாட்டியது, மற்றவங்களுக்காக ஒரு வேலையை, ஒரு வாய்ப்பை ரெக்கமெண்ட் பண்ணது, இதெல்லாம் உங்களால் இன்றைக்கு செய்ய முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான நல்ல பலன் இருக்குது. குடும்ப நபர்களுக்காக எதையாவது தியாகம் செய்வீங்க. அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். இன்றைய நாளில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது, எல்லாம் கைகூடும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் இருக்கிறது. வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய காலம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. கடன் சுமை அதிகமாக இருக்குது, நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்கன்னா எங்கேருந்தோ ஒரு உதவி கிடைத்து கடனை அடைக்கிறது. வட்டி கட்டி முடியல, நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்படியாக பர்சனல் லோன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் வேறு ஏதோ ஒரு வட்டி குறைவான ஒரு பணம் வந்து அதை லோன்லாம் அடைக்கிறது. இப்படியான பலன் இருக்கிறது. தேவையில்லாமல் ஒருத்தரோட சண்டையாயிடுச்சு, வாக்குவாதம், பகையாயிடுச்சு, ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிடுச்சுன்னா அதையெல்லாம் சரி பண்ணுறக்கூடிய நாளாக காலமாக இது இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன். அபாடான்ற ஒரு ரிலாக்ஸேஷன், மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்ட ஒரு நல்ல ஒரு மனநிறைவு இது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லணுன்ற எண்ணம் இருந்து அதற்கான முயற்சிகளை இப்போது செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இம்மீடியட்டாக பலன் தரக்கூடிய விஷயங்களை விட இன்றைய நாளில் செஞ்சால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பலன் கிடைக்கின்ற விஷயங்கள் கை கொடுக்கும். மீனராசி என்பர்களே, இந்த நாள் வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். உங்களுடைய பொறுப்புகள் வந்து அதிகமாகும். உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய சக்தியானது கிடைக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அதிலேருந்து மீண்டு வருவீங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த தவறான முடிவு தான் காரணம்னா அந்த முடிவு தவறு அப்படின்னு அதை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்பக்கூடாதவர்கள் நம்பி எதையாவது இழந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. அப்படியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. அது நல்ல மாற்றமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுடைய கல்வி, உத்தியோகம், திருமணத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் காணப்படுவீங்க. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய துறையில் உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வது, இன்னும் நல்லா படிக்கிறது, உங்கள் பிஸ்னஸ் இன்னும் நல்லா கற்றுக்கிறது, இப்படியான விஷயங்கள் இன்றைக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.